அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம சபாநாயகர் அணிக்காக பிரபாகர் ஐயா அமைச்சரவை பற்றி முதற்கட்டமாக வெளியாச்சு. அடுத்த கட்ட அமைச்சரவை இன்னும் முழுமை பெறாம இருக்கு சார். மைக்கெல்லாம் கீழே இருக்குங்க சார். எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிற முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாக அவர் செயல்படுவார். சடக்குன்னு நம்ம ஆளுங்க சரி அதை விடுங்க. நீங்க இப்ப என்ன முடிவில் இருக்கிய? ஏடிஎம் கிழந்து 2 குரூப்பா வந்து இவ்வளோ தான் கொரடா போடணும் அவ்வளோ தான் கொரடா போடணும் அப்படின்னு உங்களை பாடாப்படுத்துறாங்களே. நீங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னா கட்சி மாறி வாக்களித்ததுக்கு அவங்க கொரடா விஷயத்தை என்ன முடிவு எடுக்க போறீங்க? நிறைய 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். உதயநிதி இயக்குண்டாரா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். சடக்குன்னு பத்திரிகையாளர் பிடிச்சாங்க. ஓகே, கண்டென்ட் கிடைச்சிச்சு, வாங்க நேரம் அருண்ராஜ் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உதயநிதி ஐயா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு பதில சொல்லியிருக்காரு. யார் எதை பற்றி பேசுறது? இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். திரும்ப சொல்லணுமா? இந்த தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ இது பண்ணாங்கன்னு. கண்டிப்பாக அதில் அந்த ஒரு சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் முற்றிலும் தவறானது, தேவையற்றது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்விங்கிறது இயல்பு தான். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டா அந்த கட்சிக்கு நல்லது. இதுவும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையாக இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, இத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் 100% திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சாங்களா என்ன? அப்படியே அருண்ராஜ் ஐயா, இப்போ நீங்க எப்படி இந்த மேல இருக்கிற மத்திய அரசோட இணக்கமா போவீங்களா என்ன செய்யணும் கேட்டா, இங்க பாருங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டு நலன் முக்கியம். அவங்களோட இணக்கமா போய் வாங்குற ரூபாயெல்லாம் கவக்குன்னு வாங்கி நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுவோம். அதே நேரத்தில் சுயமரியாதை முக்கியம்டா, அதையும் காப்பாற்றுவோம்கார். எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ கொள்கை ரீதியான மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு எந்த வித முடிவாக இருந்தாலும் மாநில உரிமைக்காக தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக குரல் கொடுக்கும், போராடும். அதை தவிர இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, இட்ஸ் ஃபெடரல் ஸ்டேட். அதனால் இது மாநில உரிமை சார்ந்தது. இந்த நிதியை நாங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் தான் நாங்கள் அணுகுவோம். we want to cooperate with the union government. At the same time, we want to firmly assert the rights of the states. அப்படியே இன்னொரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றார். நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம், தாவேகா மிக உறுதியாக இருக்கிறது. எதுல? நீட்டை ஒழிக்கிறதுல. அதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நாடு ஃபுல்லாக ஒரு தேர்வு முறை ஏற்புடையது இல்லை. ஏன் ஒரு நாடு ஃபுல்லாக இத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வில் இவ்வளோ லட்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இது கல்வி, மருத்துவம் மாநில பட்டியலில் வரணும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முடிவு. அதற்காக தான் நாங்கள் போராடுவோம். இந்த நீட் மாதிரி தேர்வுகள் தேவையில்லை. நாங்கள் நீட்டை ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விரைவில் இதற்கான சட்டப்பூர்வமான என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுமோ அதுவும் பண்ணுவோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, தமிழக வெற்றி கழகம் மருத்துவம் ஒரு தனியான ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். இது மாநில உரிமை சார்ந்தது. இது மாநிலம் மருத்துவ நுழைவுத் தேர்வு அட்மிஷன்லாம் மாநிலமே பண்ணணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. இதற்காக தொடர்ந்து போராடுவோம். அப்படியே நம்ம வீரபாண்டியன் ஐயா, அதான் கம்யூனிஸ்ட்கார ஐயா, அவங்ககிட்ட போய் ஐயா சடன்னு போனிய, ஆதரவு கொடுத்திய, இப்படியெல்லாம் இருக்கணும்னு வேற சொன்னீங்க. இப்போ அவங்களுடைய அணுகுமுறை உங்களோட எப்படி இருக்கு? ஆளுநருடைய தலையீடுகள் இல்லாமல் இருப்பதற்கும், தொலைவிரமாக பிஜேபி ஆட்சியை தடுப்பதற்கும், மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை நல்கியது. இந்த ஆதரவை, இத்தகைய அரசியல் முடிவை சூழல் கருதி எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு அங்கீகரித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற இந்த அரசியல் நிலை, ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இந்த ஆதரவு தொடரும். அதே நேரத்தில் அரசின் செயல்பாட்டின் மீதான அணுகுமுறையாக எங்கள் கட்சியின் அணுகுமுறை இருக்கும். அப்படியே அவர்கிட்ட 100 கேள்வி கேட்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அது போன்ற ஒரு முயற்சியில் இல்லை, அது போன்ற ஒரு கொள்கை திட்டத்தை நாங்கள் வகுக்கவில்லை. ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்பதாக இருந்தால் குறைந்தபட்ச செயல் திட்டம், குறிப்பாக உழைக்கும் மக்களின் முழு நிறை நலன், விவசாயிகள், கூலி மக்களின் முழு நிறை
முழு நிறை நலன், ஒடுக்கப்பட்ட மக்களின் முழு நிறை நலன் இவைகளை உள்ளடக்கிய சூழல் வருகிற போது கம்யூனிஸ்ட் கட்சியும் தன் நிலையிலிருந்து தங்கள் பலத்தை அதிகரித்துக் கொள்கிற போது அந்த காலச்சூழலில் அது பற்றி நாங்கள் பரிசீலிப்போம். நல்லாட்சி தர வேண்டும். அரசின் அணுகுமுறை அதை பொறுத்து எங்கள் அணுகுமுறைகள் அமையும். அப்படியே கார்த்தி சிதம்பரம் ஐயா ஒரு விளக்கத்தை எடுத்திருக்கிறார், நோட்ஸ் மாதிரி கொடுத்திருக்கிறார். எப்படி தாவேகா வெற்றி பெற்றது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தேர்தலில் இந்த தேர்தல் கேண்டிடேட் அக்னாஸ்டிக் தேர்தல். அதாவது கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம விசில் சின்னத்துக்கும் விஜய்க்கும் வாக்களித்தார்கள். ஆனால் இந்த மாதிரி சில தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கேஜ்ரிவாலுக்கு நடந்த தேர்தல் டெல்லியிலும் இப்படிதான். கேஜ்ரிவால் முதல்ல ஜெயிக்கும் பொழுது கேஜ்ரிவால் தேர்தலில் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டு தான் சொன்னாங்களே ஒழிய அங்க இருக்க வேட்பாளர் பேரே தெரியாது. ஒரு வகையில இது ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் ஓவர்வெல்மிங் சென்டிமெண்ட் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு முகம் விஜய், அந்த மாற்றத்துக்கு சிம்பிள் விசில், அவ்வளவுதான் ஓட்டு போட்டாங்களே தவிர வேட்பாளர் யாரும் பார்க்கல. இனிமே தான் பல வேட்பாளர் தொகுதியிலே போய் அவங்களை அறிமுகப்படுத்திக்கணும். அப்படியே ஐயா இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா அந்த உரையில சொல்றார். என்னன்னா, வாலண்டரா வண்டியில் ஏறி இருக்கிறாங்க, அவங்க ஏறுறாங்க, ஏறாம போறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா தாவேகாக்காரங்க ரொம்ப முக்கியமா குறிப்பா விஜய் ஐயா ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிறோம். இல்ல ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். ஏடிஎம்கே இல்லாமல் 5 ஆண்டுகள் ஸ்மூதா கவர்மெண்ட் நடத்த முடியும். ஏடிஎம்கே சேர்த்துக்கிட்டா அது ஒரு மைனஸ் ஆகும். மக்கள் வாக்களித்தது அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அது ஒரு மாற்றமாக தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயுஎம்எல், டிசிகே, காங்கிரஸை சேர்த்துக்கிட்டா மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதிமுக ஒரு பிரிவை அரசாங்கத்தில் சேர்த்துக்கிட்டா என்னை பொறுத்தவரை அது மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய இமேஜுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அது மைனஸாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகவில் பிரிந்து போகிறவர்களையோ அதிமுகவில் இந்த யாரையுமே அரசாங்கத்தில் சேர்த்துக்கொள்ளாமலேயே 5 ஆண்டுகள் ஸ்மூதாக தாவேகா தலைமையில் அரசாங்கம் நடக்கும். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் திருமாவளவன் ஐயா கலந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரங்களை அரசமைப்பு சட்டம் வகைப்படுத்தி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் உள்ளன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாநில அரசுகள் தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள், இவையும் வரையறுக்கப்பட்டு விட்டன. இந்திய ஒன்றிய அரசு அந்த அதிகார பட்டியலுக்குள் தலையீடு செய்யக்கூடாது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இதனை நாம் முன்னெடுக்க வேண்டும். பிற மாநிலங்களில் இதற்கான விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். நீட் தேர்வுக்கான விழிப்புணர்வை பிற மாநில ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஐயா குதிரைப்பேரம்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இது பரவலா பேசிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு உட்கார்ந்து நல்ல விளக்கி சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எண்டு கார்டு போடுங்க முதல்வர் ஐயா அவர்களே அப்படின்னு கேட்டுக்கிறது தமிமுன் அன்சாரி ஐயா. முதல்வர் ஐயா ஏதாவது பண்ணுவார். அதாவது சிபிஐ அவங்கள ஆதரிச்சிச்சு, சிபிஎம் ஆதரிச்சிச்சு, காங்கிரஸ் ஆதரிச்சிச்சு, பிசிக ஆதரிச்சிச்சு, ஐயுஎம்எல் ஆதரிச்சு. அப்போலாம் அந்த குற்றச்சாட்டு வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அமமுகவில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட காமராஜ் அவர்கள் திடீரென்று ஆதரிக்கும் போது குற்றச்சாட்டு வருது. ஏன்னு சொன்னோம்னா, அந்த தலைவர் என்ன சொல்றாரு, அவரை காணவே இல்லைன்றார். எம்எல்ஏவையே நடந்துச்சா இல்லையா, சர்ச்சையில் அங்கே உருவானுச்சு. இப்போ என்னன்னா, அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் 25 பேர், அண்ணன் சிவி சண்முகம், அண்ணன் எஸ்பி வேலுமணி தலைமையில் திடீரென்று இந்த ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்கெடுப்பில் பங்கெடுத்தோம்னாங்க. அப்போ இயல்பாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்போ இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கணும்? முதலமைச்சராக இருக்கக்கூடியதான் முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டசபையிலே இந்த கோரிக்கை வந்துருச்சு, குதிரை பேரம் வெளியிலையும் வந்துருச்சு. நான் கூட சொன்னேன், இது குதிரை பேரம் இல்லை, யானை பேரம்னு சொன்னேன். அப்போது விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் முதல்வர் தரப்பு தான். கோவப்படாமல் பக்குவமாக விளக்கம் தரணும். நாங்கள் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சிபிஐ, சிபிஎம், பிசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகள் வரல. ஏன்னா அவங்களாம் கொள்கை ரீதியாக ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆனால் குக்கர் சின்னத்தில் போட்டிட்டவங்களும் ரெட்டை சின்னத்தில் போட்டிட்டவங்களும் திடீர்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது தானே இந்த குதிரை பேரங்கிற வார்த்தை வருது. அப்போ அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை தாவேகாவுடைய தலைவர் முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா?
அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்கன்னா யாரும் அதை பற்றி வாதிக்க போகிறது இல்லை. ஏன் தொடர வைக்கிறீங்க நீங்கள்? அப்போ ஏதோ நடந்திருக்குங்கிற சந்தேகம் இன்னும் வலுக்குதா இல்லையா? இது ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்படியே நம்ம மினிஸ்டர் கீர்த்தனாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தீர்க்கமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஹெல்மெட் போடணும்னா போட்டுதான் ஆகணும். போடாம போன் பண்ணிட்டு அக்கா இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டு வரவே கூடாது. தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தோட இருக்கிற ஒரு கட்சியா முன்னுதாரணமா நம்ம இருந்து காமிப்போம். அதிமுகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, எந்த ஒரு கட்சிக்காரும் இவங்களும் இப்படிதான் அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய நிலைமை நம்ம கொண்டு வரவே கூடாது. அதே மாதிரி என் பேரை சொல்லியோ அண்ணன் பேரை சொல்லியோ எங்கேயுமே காசு வாங்கவும் கூடாது, ஊழல் பண்ணவும் கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரிகள்கிட்ட போய் எப்படி நம்ம முன்னாடி எப்படி நம்ம டிசிப்ளினா இருந்து அதிகாரிகளை பார்த்து வணக்கம் வச்சு ஒரு மரியாதையோட நடந்துகிட்டோமோ அதே மரியாதையை இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அதே மரியாதையை நீங்க கொடுக்கணும். அந்த இதை எப்பயுமே நம்ம மாத்திரக்கூடாது. இதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி விஜய் அண்ணா சொன்னாங்களோ அதே மாதிரி கடைபிடித்து ஒத்த ரூபாய் வாங்காம இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேரோட அடுத்த முறையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்.